அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, தவறுகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? எதிலும் குறிப்பாய் மார்க்க விஷயங்களில் ஒருவர் ஞானம் பெற்றிருப்பவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லையே. அல் குர்ஆன் சூரா 4 வசனம் 78. 3 நாளுக்குள் எவன் குர்ஆனை ஓதி நிறைவு செய்வானோ அவன் குர்ஆனை சிந்தித்து விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி இருக்க மாட்டான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஷஹீஹ் புகாரி ஷரீஃப். பெருமானார் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கழிவறைக்குள் நுழைந்த சமயத்தில் அங்கு நான் அவர்களுக்காக உலு செய்ய தண்ணீர் வைத்திருந்தேன். நபிகளார் இதை யார் வைத்தது என்று கேட்டதும் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. உடனே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தில் ஞானம் மிக்கவராக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஷஹீஹ் புகாரி ஷரீஃப். நல்லோர்களது நற்சொற்கள். உண்மையில் ஒரு ஞானம் மிக்கவர் உலக விஷயத்தில் பற்றற்றவராகவும் மறுமை விஷயத்தில் ஆர்வமுள்ளவராகவும் மார்க்க விஷயத்தில் அகப்பார்வை கொண்டவராகவும் அல்லாஹுவை வணங்குவதில் நிலையானவராகவும் இருப்பார். கூறியவர்கள் ஹஸ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதார நூல் தாரமி பக்கம் 315. இப்பண்புடையவர் தவறுகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதுடன் தனது நடத்தையையும் அழகாக்கிக் கொள்வார்கள்.